Hi friends, welcome to Teach Me IQ. இன்னைக்கு வந்து ரைட்டிங் பிராக்டிஸோட செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரைட்டிங்கோட புரோட்டோகால். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்க செக் பண்ணுங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எஃப்எம்எஸ் ஆக்டிவிட்டி, பென்சில் கிரிப், இதை பத்திலாம் நம்ம போன வீடியோஸ்லயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோஸ்ல நம்ம லெட்டர்ஸ் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். லெட்டர்ஸ் வந்து ஜென்ரலா குழந்தைங்க வந்து இந்த ரைம்ஸ் இப்போ நிறைய எல்லாருமே அவங்க குழந்தைங்களுக்கு போட்டு காட்டுறோம் இல்லையா? ஸோ அந்த ரைம்ஸ் மூலமா தான் அவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அது இல்லைன்னா நம்மளுக்கு தெரியும்ல, நார்மலான ஏபிசி சாங்ஸ், இந்த மாதிரி சாங்ஸ் மூலமா நம்ம லெட்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர வேற சில ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். அதாவது ஏர் ட்ரேசிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா இப்படி காத்துலயே இப்படி எழுத சொல்றது. இது இல்லாட்டி மணல் இருக்கு இல்லையா, மணல் ஒரு சின்ன ட்ரேல போட்டுட்டு அதை வந்து நம்ம அந்த மணல்ல நம்ம அப்படியே மணல் இல்லாத இடத்துல மாவு கூட உங்களுக்கு கிடைக்கும், மாவு, உப்பு, இந்த மாதிரி எதுனாலும் நீங்க ஒரு சின்ன ட்ரேல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதுல அந்த லெட்டர்ஸ் வந்து உங்க கையை பிடிச்சு நீங்க எழுத வைக்கலாம். அரிசி கூட நீங்க கொட்டி அப்படி எழுத வைக்கலாம். இது ஃபர்ஸ்ட். லெட்டர்ஸை ஒரு பெரிய பேப்பர்ல எழுதி அதை வந்து அதே ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்னா நீங்க இந்த ஷேப்ல எழுதிருப்பீங்க இல்லையா, எழுதினதை அதே மாதிரி கட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல வந்து தம் பிரிண்ட் மாதிரி ஆக்டிவிட்டிஸ், இல்ல ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ண சொல்றது, ஸ்டிக்கர் போட்டு கிடைக்குது இல்லையா, அந்த ஸ்டிக்கர் போட்டு அதுல பேஸ்ட் பண்ண சொல்றது, இல்ல இந்த நட்ஸோட ஷெல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பேஸ்ட் பண்ண சொல்லலாம். இல்ல பேப்பர் பஞ்ச் பண்ணி கொடுத்து பேஸ்ட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இல்லாட்டி வீட்டுல இருக்க அரிசி, பருப்பு இதெல்லாம் கூட அதுல பேஸ்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த லெட்டர்ஸ் ஷேப் வந்து அவங்களுக்கு வந்து கிளியரா அவங்களுக்கு புரியும். அதுக்கான ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்குள்ள வாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் எழுதணும்னு ஒரு ஆசை வரும். ஜென்ரலா 4 to 5 years அந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆயிரும், பிடிச்சு எழுதுறதுக்குள்ள ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த டைம்ல நம்ம லெட்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சில குழந்தைங்களுக்கு ஏர்லியராகவே அந்த இது கிடைச்சிடும். ஸோ அவங்க ஏர்லியராகவும் எழுதலாம். சில குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, கொஞ்சம் லேட்டா எழுதலாம். ஸோ இது வந்து ஏஜ் பேஸ்டு கிரைட்டீரியா கிடையாது. ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் சுத்தமா போயிடும். ஸோ ஃபோர்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் சொல்லி கொடுங்க. பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் அதாவது ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், கர்வ்ஸ், இதெல்லாம் முதல்ல சொல்லி கொடுங்க. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி நான் போன வீடியோல சொல்லி கொடுத்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது லோயர் கேஸ் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. லோயர் கேஸ் லெட்டர்ஸுமே நீங்க அந்த ஆர்டர்ல தான் போகணுங்கிறது இல்லை, ஏபிசி அந்த ஆர்டர்ல தான் போகணுங்கிறது இல்லை. அதை விட ஈஸியா ஒரு மெத்தட் சொல்றேன். லெட்டர்ஸோட எழுதுற அந்த என்ன சொல்றது ஸ்ட்ரோக்ஸை வச்சு நம்ம லெட்டர்ஸை வந்து 5 குரூப்பா பிரிக்கலாம். அந்த 5 குரூப்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ், பால்ஸ், கர்வ்ஸ், வேவ்ஸ் அண்ட் டயகனல்ஸ். இந்த பேர் சும்மா நானா வச்சுக்கிட்டதுங்க, இதுக்கு வேற வேற பேர்லாம் இருக்கு. நம்மளுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பேர் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் பார்க்கலாம். டைவர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விம்மிங் பூல்ல டைவ் பண்ணுவாங்க இல்லையா, மேல இருந்து கீழே இப்படி குதிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த லெட்டர்ஸ், இதுல வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே அப்படி மேல இருந்து கீழே இறங்குற மாதிரியான லெட்டர்ஸ். ஸோ அதுக்காக இந்த குரூப்க்கு வந்து டைவர்ஸ் நம்ம பேர் வச்சிருக்கோம். செகண்ட் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால்ஸ் இல்லைங்களா. ஸோ பால் வந்து எப்படி, நம்ம பால் இப்படி கீழே போட்டோம்னா இப்படி பட்டு பவுன்ஸ் ஆகி வரும் இருக்கா. ஸோ இதுல வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே இப்படி கீழே போயிட்டு மேல வந்து பவுன்ஸ் ஆகிற மாதிரியான லெட்டர்ஸ். அடுத்த குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்வ்ஸ். கர்வ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இதுல வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே இப்படி வளைஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சி, டி எல்லாம் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் நம்ம கர்வ்ஸ்ல குரூப் பண்றோம். நாலாவது டயகனல்ஸ். டயகனல்ஸ்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட 2 கார்னர்ஸ், அதாவது ஒரே சைட்ல உள்ள கார்னர்ஸ் இல்ல,
ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கார்னர்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைனை தான் நம்ம டயகனல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கிராஸ்ல வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம டயகனல்ஸ்ல குரூப் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ், ஒய் இந்த மாதிரி வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம டயகனல்ஸ்ல குரூப் பண்ணுவோம். 5வது குரூப் வந்து வேவ்ஸ். வேவ்ஸ்னா என்ன? கடல் அலைகள். ஓகேங்களா? அந்த அலைகள் வந்து இப்படிதான் வரும் அப்படிங்கிறது எதுவும் ஷேப்ஸ் இல்லை. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப் இல்லாம ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கிறது எல்லாமே நம்ம வேவ்ஸ்ல குரூப் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு குரூப்பா நம்ம போடுறதுனால நீங்க ஒரு குரூப் எடுக்கும் போது அவங்க எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப எல்லாமே டைவர்ஸா இருக்கும்போது முதல்ல மேல இருந்து கோடு போட்டுருவாங்க ஈஸியா. எல்லாமே கர்வ்ஸா இருக்கும்போது டக்குன்னு வளைச்சு அவங்க பழகிடுவாங்க எழுதுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எழுத பழகிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப லெட்டர்ஸை நம்ம 5 குரூப்பா நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா? அந்த 5 குரூப்ல ஒவ்வொரு குரூப்பை ஒரு வீக் சொல்லி கொடுங்க. ஒரு வீக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குரூப் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு குரூப்பை கிளியரா சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, அப்போ வந்து அந்த லெட்டர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொரு லெட்டர் எப்படி எழுதணும் நிதானமா சொல்லி கொடுங்க. 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே அப்படிங்கிற வரும்போது நீங்க வந்து அந்த 1 வீக்கும் அந்த 5 லெட்டர்ஸ் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல உள்ள அந்த 5 லெட்டர்ஸ் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? அந்த 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 லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, போதும். ஸோ இதை வந்து நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஃப்ரைடே கிட்ட நீங்க வரும்போது அவங்க அந்த லெட்டர்ஸ் எல்லாமே மாஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 5 வீக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க 5 குரூப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸையும் நீங்க கவர் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 1 மந்த்க்குள்ளேயே அவங்க வந்து 1 மந்த் 5 வீக்ஸ் கிட்ட வருது வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ள அவங்க எல்லா லெட்டர்ஸுமே அவங்க எழுத பழகிடுவாங்க. இது போக இன்னும் கொஞ்சம் ட்ரிக்ஸு, டிப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீட் அ லாட். நிறைய ரீட் பண்ணுங்கள் அவங்க முன்னாடி லவுடாக. அது வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் நம்மளும் ரீட் பண்ணணும், நம்மளும் எழுதணும்னு தோணும். எல்லா குழந்தைங்களும் முதல்ல எழுதும்போது கொஞ்சம் பெருசாக தான் எழுதுவாங்க. ஸோ அது பரவாயில்ல, கிராஜுவலாக நம்ம சைஸை குறைச்சிக்கலாம். 3rd பாயிண்ட் வந்து குழந்தைங்க முன்னாடி வச்சு நீங்கள் எழுதுங்க. அது அவங்களும் எழுதணுங்கிற ஆசையை தூண்டும். எந்த விஷயம்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பர்ஃபெக்ஷன் அடைய முடியும். ஆனால் குழந்தைங்கள நம்ம உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர்ஸ் எழுதலாம், இல்லை அம்மாவுக்கு லெட்டர் எழுதலாம், அப்பாவுக்கு லெட்டர் எழுதலாம்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உட்காந்து எழுதுவாங்க. இது போக நிறைய ஒர்க் ஷீட்ஸ் வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கிடைக்குது, பே பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.